வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில திறக்காத கதவுகளை எல்லாம் ஆண்டவர் திறக்கும்படி செய்ய போகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அநேக வாசல்கள் முடக்கப்பட்டிருக்கலாம், முற்றுகை போடப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம். சத்துருவினாலே சூழ்ச்சி செய்யப்பட்டு இருள் சூழ்ந்த நிலைமையில உங்க காரியங்கள் இருக்கலாம். எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பத்தா என்று சொல்லி அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் கர்த்தர் திறக்க போகிறார். எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பீர்கள், எவ்வளவு காத்திருந்து தேவ சமூகத்திலே போராடி இருப்பீர்கள், எவ்வளவு கண்ணீர் சிந்தி இருப்பீர்கள், ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்து அனுதினம் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார். நீங்கள் பண்ணின ஜெபங்கள் வாசல்களை திறக்க போகிறது. நீங்க பண்ணின ஜெபங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையே, எதை குறித்தும் நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய வார்த்தையினாலே அடைக்கப்பட்டவைகள் எல்லாம் திறக்க போகிறது. கட்டுகள் எல்லாம் உடைய போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராய், வல்லமையுள்ள தகப்பனாய் உங்களுக்கு முன்பாக சென்று அடைக்கப்பட்டதை எல்லாம் கர்த்தர் திறக்கும்படி செய்ய போகிறார். அவரை நீங்கள் சார்ந்திருப்பீர்களே ஆனால், அவர் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட எனக்கு இந்த நாளிலே இந்த வாசல்கள் திறக்கும். எத்தனையோ நாள் நான் காத்திருந்து ஜெபித்திருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்திலே போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு திறப்பார், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட தேவன் மேலே பற்றுதல் உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு உரிய வாசலை திறந்து உங்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவிற்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, அப்படியே உங்களை விட்டுவிடுகிற தெய்வம் அல்ல. உங்க கண்ணீரை பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறார், உங்க ஜெப சத்தத்தை பார்க்கிறார், உங்களுடைய சிந்தனைகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் மேல் இரக்கமுள்ள தேவன், உங்கள் மேல் அன்புள்ள தேவன் உங்களுக்கு வாசலை திறக்க போறார். சொந்து போகாதீங்க, நிச்சயமாய் உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். அவர் எப்பத்தா என்று சொல்லி வாசலை திறந்து உங்களை கர்த்தர் நடத்தி செல்ல போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அநேக கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னைக்கு கதவு திறக்கும் என்று எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலும் கூட அடைக்கப்பட்டதை நீர் திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.